வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வத்திக்கானின் தந்தை நித்திய இளைப்பாறினார். பாப்பரசருக்கு இரங்கல் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுர. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ரணில். பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து ஆயுதங்கள் மீட்பு, அதிரடியாக செயற்படும் சிஐடி. அடுத்த தலைமுறை நோக்கியே இலக்குகள் நகர வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். தேர்தல் நெருங்குகிறது, ஆட்சேபனை மனுக்கள் தள்ளுபடி. ட்ரம்புடன் உறவாடுவோருக்கு சீனா கடும் எச்சரிக்கை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது 88வது வயதில் இன்று நித்திய இளைப்பாறினார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் இன்று நித்திய இளைப்பாறினார். ரோம் நேரப்படி இன்று காலை 7:35க்கு அவர் இறைபாதம் அடைந்ததாக வத்திக்கான் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பாப்பரசர் பிரான்சிஸ் வத்திக்கானில் உள்ள சாந்தா மார்த்தா இல்லத்தில் இறைபாதம் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 12 வருடங்களாக அவர் பரிசுத்த பாப்பரசராக இறைப்பணியாற்றிய நிலையில் நிமோனியா தொற்று காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் ரோமில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சைகள் நிறைவுற்று அவர் திரும்பிய சில நாட்களில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாப்பரசர் பிரான்சிஸ் தனது வாழ்க்கை முழுவதையும் இறை பணிக்காகவும் திரு அவையின் பணிக்காகவும் அர்ப்பணித்தவர். நற்செய்தியின் விழுமியங்களை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் உலகளாவிய அன்புடனும் எடுத்துரைத்தவர். குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களுடன் வெளிப்படுத்தியவர். இவர் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆர்ஜென்டினாவில் பிறந்தவராவார். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் 266ஆம் பரிசுத்த பாப்பரசராவார். தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாப்பரசர் எனும் சிறப்பும் இவருக்கு உண்டு. இவர் வத்திக்கான் நகரின் தலைவருமாவார். உலக புகழ்பெற்ற டைம் வார இதழ் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸை 2013ஆம் ஆண்டின் சிறந்த மனிதர் என்று அறிவித்து கௌரவப்படுத்தியது. உலகம் முழுவதும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தமை யாவரும் அறிந்த விடயமே. இவ்வாறு இறுதி நிமிடம் வரை தனது வாழ்வை இறை பணிக்கு அர்ப்பணித்த பாப்பரசரின் மறைவுக்கு உலகளாவிய மக்கள் அனைவரும் தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் இரங்கலை பதிவிட்ட ஜனாதிபதி இலங்கை மக்கள் சார்பாக பாப்பரசருக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அமைதி, இரக்கம் மற்றும் மனிதநேயத்திற்காக அவரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அவரது கருணை, நீதி மற்றும் மதங்களுக்கு இடையிலேயான நல்லிணக்கம் ஆகியவற்றின் மரபு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து பிரஜைகளும் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடன் வாழும் ஒரு நாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு வழங்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அனைத்து பிரஜைகளும் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழும் ஒரு நாட்டை அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வவுனியா, செட்டிக்குளம், மணிப்பாம் சனசமூக அபிவிருத்தி நிலையம் மற்றும் உக்குளங்குளம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் பொதுமக்களின் விவகாரங்கள் குறித்து அரசாங்கம் அக்கறையுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் வடக்கு பகுதியில் கல்வித்துறைக்கு போதுமான கவனம் செலுத்தப்படாததால் மற்ற பகுதிகளை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த விடயங்களில் அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படுவதாக குறிப்பிட்டார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 25ஆம் திகதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 25ஆம் திகதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பாக வெளியிட்ட கருத்து தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 25ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 17ஆம் திகதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் முன்னிலையாக முடியாததால் வேறு ஒரு தினத்தை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரியிருந்தார். அதன்படியே அவருக்கு மேற்குறிப்பிட்ட திகதியில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மெர்வின் சில்வா உள்ளிட்ட 4 தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உட்பட 4 பேரை எதிர்வரும் 5ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மகர நீதவான் நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிரிபத் கொடையில் அமைந்துள்ள காணி வழக்கு தொடர்பாக அவர்கள் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதன்படி முன்னாள் அமைச்சரை கைது செய்து எதிர்வரும் 5ஆம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மகர நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து 2 நவீன இயந்திர துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து 2 நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையானின் அலுவலகத்தில் அவரை கைது செய்த போதே இந்த துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளது. கோல்ட் MK18 1M 203 என்ற இயந்திர துப்பாக்கிகள் இலங்கையில் விசேட அதிரடிப்படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகள் ஆகும். விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான M16 நவீன இயந்திர துப்பாக்கியில் M203 கிரெனேட் ஏவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் ஆகும். அரச படையினர் கூட சாதாரணமாக பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பிலுள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது கண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முந்தைய அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 2 துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 20 ரிட் மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 20 ரிட் மனுக்களை விசாரணையின்றி தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் அரசியல் கட்சிகளாலும் சுயேட்சை குழுக்களாலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. வடக்கில் காலூன்ற நினைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியில் இடம் கொடுக்க கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி என்பது உள்ளூர் மக்களுடையது. ஊராட்சி இந்த ஊர் சம்பந்தமானது. அவை இங்கே தேர்தலிலே குறிப்பாக மாநகர சபையிலே நிரந்தரமாக குடியிருப்பாளராக வாழாத அந்த மாநகர பகுதியிலே வாழ்ந்தவர்களுக்குத்தான் அயல் அட்டை மக்கள் கிராமங்கள் தெரியும். ஆனால் வேறு இடங்களில் இருந்து இறக்குமதி செய்து இந்த மாநகர மக்களை மாநகர மக்களிலே தகுதியானவர்கள் இல்லை என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற நிலை சில தெற்கத்திய கட்சிகளால் ஏற்படுத்தப்படுகிறதை மக்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய வேட்பாளர்கள் மாநகர சட்ட ரீதியாக அங்கேயாவது பதிஞ்சு வச்சிருக்கிறவர்களுக்கு தெரியல. ஆனால் நிரந்தரமாக வசிக்கிறவர்கள் அல்ல. ஆகவே நிரந்தரமாக வசிப்பவர்களுக்குத்தான் இந்த பிரச்சனை தெரியும். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். நான் தமிழரசு கட்சி சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளிலே பரவலாக வடக்கு கிழக்கில் எல்லா 58 பிரதேச உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிடுகின்ற
ஒரு கட்சி, அனுபவம் வாய்ந்த கட்சி, அனுபவஸ்தர்களை கொண்ட கட்சி. குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் ஊழல் நிர்வாகத்தில் உள்ள சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாகவே உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற இல்லை. இப்போ ஒரு உள்ளூராட்சிகள் பதவியிலேயும் இல்லை. அப்போ இனியொரு தெரிவு செய்யப்படுற சபையை ஊழல் இருக்கும் என்று எப்படி ஊகித்து சொல்லக்கூடிய அந்த கருத்து தவறாகிறது. ஊழல் இருக்கிற சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம். எந்த சபை ஊழல் இருக்க போகுதுன்னு சொல்கிறேன்னு தெரியலை. 3வது, மாகாண சபை காலத்தை வச்சுக்கொண்டு இவர்கள் வந்த நிதி திரும்பி போடுது அனுப்பப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழ் பிரதேசங்கள்லேயே ஒன்று போய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. நான் ஏற்கனவே பல இடங்களில் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறேன். அதாவது மாகாண சபைக்கு, அதை உள்ளூராட்சிக்கு பொருந்துமாறு பேசுகிறார்கள், மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட எந்த நிதியாவது மீள அரசாங்கத்து திருப்பி அனுப்பப்பட்டதா என்று அனுப்பப்பட்டதென்றால் அதை வெளிக்கொண்டு வருமாறு சவால் விட்டு கேட்கிறேன், சொல்கிறேன். மாகாண சபையினுடைய கணக்கு குழுவினுடைய தலைவராக இருந்தவர் நான். அப்படியான எந்த நிதியும் அரசாங்கம் தரவில்லையே தவிர, உறுதியளிக்கப்பட்ட நிதிகள் வழங்கவே இல்லையே தவிர, வழங்கப்பட்ட அவ்வளவு நிதியும் செலவு செய்யப்பட்டது என்பதையும், எந்த ஒரு நிதியும் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். அவ்வாறு இல்லை அனுப்புவென்றால் அதை நிரூபிக்குமாறு நான் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு யாருக்காவது சவால் விடுகிறேன். இதே நான் சொல்கிறேன் என்றால், நாங்கள் வழங்கக்கூடிய நிதியை நிர்வகித்து செலவு செய்யக்கூடிய, சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுடைய சபைகளுக்கு உண்டு. அவ்வாறே நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கிழக்கு மாகாண சிறுபான்மை சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரே கட்சி தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் என முன்னாள் அமைச்சரும் தேசிய காங்கிரசின் தேசிய தலைவருமான ALM அதாவுல்லா தெரிவித்துள்ளார். கிண்ணியா பிரதேசம் மாத்திரமல்ல, திருகோணமலை மாவட்டத்தினுடைய என் உடன்பிறப்புகள் தேசிய காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும், அதனுடைய குதிரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினூடாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டில் தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு பின்பு சிறுபான்மை சமூகத்தை பற்றியும் கிழக்கு மாகாணத்தை பற்றியும் இங்கு வாழுகின்ற முஸ்லீம் சமூகத்தை பற்றியும் சிந்திக்கின்ற கொள்கை பிடிப்புள்ள ஒரே ஒரு கட்சி தேசிய காங்கிரஸ் என்பதை இந்த திருகோணமலை மாவட்ட மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஊடகவியலாளர்கள் வரலாற்றிலே அதை அறிந்திருக்கிறார்கள். வாக்கு போடுவதென்பது வெறுமனே ஆட்களுக்கு அல்ல, கட்சிக்கு அதனுடைய கொள்கை என்ன, எதிர்காலம் என்ன என்பது தொடர்பாக சிந்தித்தே வாக்களிக்க வேண்டும் என்பது இன்றுள்ள படித்த மக்கள் வாழுகின்ற இந்த பிராந்தியத்தில் இளைஞர்கள் எல்லோருமே பட்டதாரிகளாக இருக்கின்ற இந்த மாவட்டத்து மக்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் திருகோணமலை மாவட்ட மக்கள் எவ்வாறு தன்னுடைய வாக்குகளை ஒவ்வொரு தேர்தலிலும் வெவ்வேறு கட்சிகளுக்கு அளித்ததன் மூலம் இதுகால வரையிலும் திருகோணமலை மாவட்டத்தினுடைய உட்சுவரோ வெளிச்சுவர்களோ முறையான அபிவிருத்திகளோ மக்களுடைய சமூக பொருளாதார தேவைகளை நிறைவேற்றக்கூடியவாறோ ஒன்றுமே நடந்திருக்கவில்லை. இந்த நாட்டில் ஆக வளம் கொழிக்கின்ற பிரதேசம் திருகோணமலை மாவட்டம். அதனால்தான் இந்த மாவட்டத்தை உலகம் முழுவதும் வாழுகின்ற நாடுகள், பெரிய நாடுகளெல்லாம் திருகோணமலை எங்களுக்கு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள், அதற்கு தலைமை கொடுக்கின்ற இந்த கிண்ணியா என்ற வாக்கு வங்கி உள்ள இந்த மக்கள் இன்னமும் புரியாமல் இருக்க முடியாது. மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட பிரச்சினைகள் தொடர்பில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்று நேரில் சென்று ஆராய்ந்தார். போன செப்டம்பர் மாதத்துக்கு முதல்ல இருந்த எரிபொருள் விலை இல்லை, பெட்ரோல் டீசல் விலை இல்லை, இப்போ தேவையில்லை, கேஸ் விலை இல்லை, இப்போ தேவையில்லை, எல்லாம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கு நாங்கள் படிப்படியாக நாட்டை நாங்கள் கட்டியெழுப்பி கொள்வார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஜனாதிபதி மாதிரி செலவுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பல மடங்கு. ஜனாதிபதியை பொறுத்தவரையில் இவ்வளவு காலமும் 2-3 ஹெலிகாப்டர்லாம் பயணம் செஞ்சாக்கள் இருந்தோம். இன்றைக்கு அது படிப்படியாக மாறி இன்றைக்கு அது இல்லாமல் ஆக்கப்பட்டு இன்றைக்கு
ஒரு சாதாரணமான ஒரு நிலைமைக்கு வந்து ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உள்ளிட்ட இந்த நபர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இந்த உலகத்தில் வந்து ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் வந்து தேவையில்லாத வீண் விரயங்களை நாங்கள் இல்லாமலாக்கும். இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்த்தபடி சொன்னது ஊழல் மோசடி இல்லாமலாகும். என்னென்னு சொன்னால் வந்து இப்போ மேலே மட்டும் மாறி பிரயோசனம் இல்லை. சரியா, மேலே நாங்கள் எவ்வளவு வந்து மாற்றியே எவ்வளவு வந்து செஞ்சாலும் பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் பார்த்த சொன்னால் வந்து இன்றைக்கு இது அடிமட்டம் வரைக்கும் இது கொண்டு வரப்படணும். இப்போ குறிப்பாக நீங்கள் எங்களுக்கு தந்த பிரச்சனையாக இருக்கலாம், இவ்வாறான பல்வேறு தரப்பட்ட பிரச்சனையை நாங்கள் பார்த்த பிரதான வீதி, சரியா, இதில் நாங்கள் பார்த்த முடிச்சோம். அநேகமான விடயங்கள் வந்து இதில் உள்ளூராட்சி சபை மூலமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் தெரியும். யாழ்ப்பாணம் கரவட்டியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது கடற்றொழில் அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அதாவது மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த உள்ளூராட்சி சபை, உள்ளூராட்சி சபை. அப்ப அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் தான் எதிர்வரும் 6ஆம் தேதி நடக்கும். அதுல நாங்க மீண்டும் போட்டு எல்லாரும் கேட்கிறோம், இந்த முறை தேர்தலில் இதற்கு முன்பு நமக்கு கதைகள் வேண்டாம். கடந்த காலங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் கேட்டால், நாங்க தேர்தலில் வாக்களிக்க போது இது அல்ல முதலாவது தடவை. உள்ளூராட்சி சபை அல்லது இங்கே கரவட்டி பிரதேச சபைக்கு வாக்களிக்க போது இது அல்ல முதலாவது தடவை. வேலை வாய்ப்பு பெற்றுத்தாரும். கடந்த காலத்தில் இந்த வேலை வாய்ப்பு தாரன்னு சொல்லி போன தரப்பியே ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போன வரலாறு என்ன, அதுல கூடுதலான பங்களிப்பு இந்த பிரதேசம் தான் செஞ்சாங்க சொல்றாங்க. அது எப்படியாக இருந்தாலும் அப்ப அப்படியாக நம்பிக்கைகளை ஏற்படுத்தினால் கடந்த காலங்களில் இந்த பிரதேசங்களில் அவர்கள் தாங்களுடைய எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றினார். அப்ப தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கணும், நம்ம சொல்றாங்க சொன்னது இந்த நாட்டில் மாற்றம் ஒன்று செய்யணும்னு சொல்றோம். அப்ப நாங்க நினைக்கின்றோம் அந்த மாற்றத்தை நாங்க இன்றைக்கு செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம். குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாயின் அவை தொடர்பாக நீதி கட்டமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் அல்ல என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிக்கின்றார். குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாயின் அவை தொடர்பாக நீதி கட்டமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் அல்ல என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் அரசியல் நலன்களுக்காக தேர்தல் மேடைகளிலும் மற்றும் சமூக ஊடகங்களிலும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் கைதுகள் தொடர்பாக பேசப்படுவதையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பணவீக்கம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்ணுக்கு அமைய 2025 மார்ச் மாதத்தில் நாட்டின் முதன்மை பணவீக்கம் மறைப்புள்ளி 1.9% அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி மாதத்தில் இது மறைப்புள்ளி 3.9% பதிவாகியிருந்தது. இதற்கமைய உணவு பிரிவில் 2025 பிப்ரவரி மாதத்தில் மறைப்புள்ளி 1.1 இருந்த பணவீக்கம் 2025 பிப்ரவரி மாதத்தில் மறைப்புள்ளி 0.8 அதிகரித்துள்ளது. மேலும் 2025 பிப்ரவரி மாதத்தில் மறைப்புள்ளி 6.0 இருந்த உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் 2025 பிப்ரவரி மாதத்தில் மறைப்புள்ளி 4.0 அதிகரித்துள்ளது. அரசியல் காரணங்களுக்காக சிறையில் இருக்கும் தனது தாயான தயாபரராஜ் உதயகலாவை அவரது உடல் நலம் கருதி ஜனாதிபதி விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மகள் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களுக்கு கடந்த 14ஆம் தேதி எங்களுக்கு ஒரு காணொலி வந்தது. இந்த மகள் ஒரு மட்டக்களப்பில் அரசியல் சர்வ மக்கள் கட்சி என்று தொடங்கி ஒரு அரசியல் தொடங்கியிருந்தால் அதால் வந்த பிரச்சனையால் அங்கே இருந்த பிள்ளையானாக்களால் ஒரு பிரச்சனை வந்தபடியாக அவள் சிறையிலே அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை
வந்தது. கடந்த 2023 ஜனவரி மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட எனது மகள் இன்னுமாக வெளியில் வரவில்லை. கடந்த நாட்களில் அவன் மகளுக்கு அந்த சிறையில் சரியான பிரச்சனைகள், துன்பங்கள் நடந்திருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் நாங்கள் வேதனை அடைந்தோம். ஏனென்றால் அவளுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும் அவள் பிள்ளைகளை குறித்து, அவளுக்கு 4 பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளின் நிலைமையை குறித்து நாங்கள் மிகவும் கவலை எடுக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லை. இந்த நிலைமையில் தான் நாங்கள் மீடியாவை நாங்கள் நோக்கி வந்தோம். இந்த நிலையில் இந்த பிரச்சனையை ஜனாதிபதிக்கு எட்ட வேண்டும். அவள் மகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைத்து மகளை விடுதலையாக்கும்படியாகவும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சமாதானத்தோடு இந்த பிள்ளைகள் எங்கள் இலங்கை தேசத்திலே வாழ ஜனாதிபதி அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நடந்த அந்த வீடியோவில் எங்களுக்கு சரியான பயமாக கிடக்கு. நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய செயலாளரை சந்திப்பதற்கு நாங்கள் செல்வதற்கும் எங்களுக்குரிய பொருளாதார வசதி இல்லை. நிச்சயமாக இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் மகள் எங்கு இருக்கிறாள், என்ன செய்கிறாள், இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இந்த 4 பிள்ளைகளும் எந்த டைம்லையும் அம்மா தாயாரை நோக்கி கதறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைமையில் என்னால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில தான் நான் இன்றைக்கு உங்களோட தேடி வந்திருக்கிறேன். தொடர்வது சர்வதேச செய்தி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்புகள் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் நாடுகளை சீனா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நாடுகளை எச்சரிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை சீனா வெளியிட்டுள்ளது. இறக்குமதி வரிக்கு விலக்கு அளிப்பதற்கு ஈடாக சீனாவுடனான வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகள் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு பதில் அளிக்கும் விதமாக சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் குறித்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வரி தொடர்பில் உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன. இதன்படி ஜப்பானிய தூதுக்குழு கடந்த வாரம் அமெரிக்காவிற்கு சென்றதுடன் தென்கொரியா இந்த வாரம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளது. இந்த நிலையில் வரி விலக்குக்காக சமாதானப்படுத்துதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதனூடாக அமைதியை கொண்டுவர முடியாது என சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். சீனாவின் நலன்களை பணயம் வைத்து எட்டப்படும் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் உறுதியாக எதிர்ப்பதாக சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வன விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. இந்திய அணியின் 2024-2025 ஆண்டுக்கான மத்திய ஒப்பந்த பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இன்று வெளியிட்டுள்ளது. குறித்த வருடாந்த ஒப்பந்த பட்டியலில் 34 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதன்படி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் இந்த ஒப்பந்தத்தில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் A+ பிரிவில் பெயரிடப்பட்டுள்ளனர். அத்துடன் A பிரிவில் முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். B பிரிவில் சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அஷர் பட்டேல், ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோரும், C பிரிவில் ரிங்கு சிங், திலக் வர்மா, ருத்ராஜ், சிவம் துபே, ரவி பிஷ்னோய், வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், சஞ்சு சாம்சன், ஹர்ஷீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ரஜத் படிதார், துருவ் சுரேல், நிதிஷ் குமார் ரெட்டி, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, ஆகாஷ் தீப், வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகிய 19 பேர் பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஒப்பந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இசான் கிசன் ஆகியோர் மீண்டும் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இந்திய அணியின் 2024 தொடக்கம் 2025 ஆண்டுக்கான மத்திய ஒப்பந்த பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இன்று வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 39வது போட்டியில் ரஹானே தலைமையிலான கொல்கத்தா அணி சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணியை எதிர்கொள்கின்றது. இதுவரை 7 ஆட்டங்களில் விளையாடியுள்ள முன்னாள் சாம்பியனான குஜராத் அணி 5இல் வெற்றி பெற்று 10 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வகிக்கின்றது. இதேவேளை நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணி 7 ஆட்டங்களில் ஆடி 3இல் வெற்றியும் 4இல் தோல்வியும் கண்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் கொல்கத்தா அணி களமிறங்குகின்றது. இந்த போட்டி இன்றிரவு 7:30 அளவில் ஆரம்பமானது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.